ஈரோட்டில் நடைபெற்று வரும் மக்கள் நல கூட்டணி பொதுக்கூட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தற்போது உரையாற்றி வருகிறார். அதனை நேரலையாக காணலாம். வெயிலிலும் மழையிலும் நான் நடந்து வந்தேன். அப்படி வருகிற போது திட்டுப்பாறைக்கு நெருங்குகின்ற வேளையில் சமூக நீதியை பாதுகாப்பதற்காக அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அரசியல் சட்ட திருத்தம் வாக்கெடுப்புக்கு வருகிறது நாளைய தினம் என்று இரவு 10 மணிக்கு தகவல் கிடைக்கிறது. திட்டுப்பாறையிலே 10,000 பேரையும் அப்படியே கணேசமூர்த்தி அவர்கள் பொறுப்பிலே தங்க வைத்துவிட்டு அந்த இரவிலேயே பெங்களூருக்கு சென்று அன்றுதான் கன்னியாகுமரியில் புறப்பட்டு இடையில் எந்த இடத்திலும் ஒரு ஊரின் ஒரு எல்லையில் நடைபெற முடிந்தால் தங்குமிடம் 1.5 கிலோமீட்டர் இருக்கும். நான் காரில் செல்வதில்லை. அந்த 1.5 கிலோமீட்டரும் திரும்ப நான் நடந்து போய்விட்டு மறுநாள் திரும்ப நடந்து வந்துதான் என் நடைபயணத்தை நான் மேற்கொண்டேன். அன்றுதான் நான் காரில் பெங்களூர் நகரத்துக்கு சென்று காலை 5 மணி விமானத்தில் டெல்லி பட்டணத்துக்கு போய் சேர்ந்து அன்றைய ஓட்டெடுப்பிலே சமூக நீதிக்கு ஆதரவாக வாக்களித்துவிட்டு மீண்டும் அந்த இரவிலேயே பெங்களூருக்கு வந்து சேர்ந்து பொழுது விடுவதற்குள் நான் திட்டுப்பாறையில் வந்து தொடர்ந்து நடைபயணத்தை நான் மேற்கொண்டேன். அதை போலத்தான் மதுவை எதிர்த்தும் நதிகள் இணைப்பை வலியுறுத்தியும் நான் நடைபயணம் மேற்கொண்ட வேளையில் இந்த ஈரோடு மாவட்டத்தில் பொள்ளாச்சியிலே தொடங்கி நான் ஈரோடு மாவட்டத்துக்குள் வருகிற போது பல நேரங்களில் உச்சி வெயிலில் தொடர்ந்து நடந்து களைப்புற்று ஒவ்வொரு ஊரிலும் பேசிக்கொண்டே வருவதனால் மேலும் உடல் அயர்வுற்று மயக்கம் வந்து சாலை ஓரத்திலே ஓலைப்பாயை விரித்து நான் படுத்து கிடந்த காட்சியை இந்த நாட்டிலே தொலைக்காட்சிகள் கூட காட்டின.